ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மி அண்ட் மம்மி கிச்சன்ஸ். டுடே vlog வந்து நோன்பு திறக்கிறதுலேருந்து வந்துட்டு இன்றைக்கி எடுத்திருக்கேன். வெளியிலேருந்து ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறமா வந்துட்டு சமோசா, வடை இதெல்லாமே வெளியிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தாங்க. என்னால் இன்றைக்கி வீட்டில் எதுவுமே சமைக்க முடியல. ஏன் அப்படின்னா கொஞ்சம் பேக் பெயின் ஹெவியாக இருந்துச்சு. அதனால இஃப்தாருக்கு வந்துட்டு என்னால் எதுவுமே பண்ண முடியல. அதனால் வெளியிலேருந்து தான் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நோம்பு கஞ்சி ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் வந்துட்டு பள்ளியாசல்லேருந்து வந்துச்சு. நோம்பு திறக்கிற டைம் வந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ்னு துவா கேட்டுட்டு நோம்பு திறக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த நோம்பு கஞ்சியில் சமோசாவையும் வடையும் பிச்சு போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இது எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் எப்பயுமே வந்துட்டு நோம்பு திறந்துட்டு இப்படி தான் வந்துட்டு சாப்பிடுவேன். தனித்தனியாக எனக்கு சாப்பிட்டு எனக்கு பழக்கமே கிடையாது. இப்படி சேர்த்து சாப்பிடும்போது சரி டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் மாதுளம்பழம், கிரேப்ஸு, ஆப்பிள் இதெல்லாமே வந்துட்டு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பேக் பெயின் ஹெவியாக இருந்ததால் போய்ட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு வந்தேன். அது வந்துட்டு தூக்கம் ஹெவியாக இருந்துச்சு. அதில் தான் வந்துட்டு எனக்கு இஃப்தாருக்கு எதுவும் செய்ய முடியல. நோம்பு திறந்து முடிச்சுட்டு தொழுது முடிச்சுட்டு ஹீரா கூடயும் அபு கூடயும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு விளையாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் டைம் பாஸ் ஆச்சு. அவங்களோட அப்படியே விளையாண்டுட்டு இருந்தது. அபு வந்துட்டு எதையோ யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தான். நான் தான் பல யோசனையில் இருக்கேன் அப்படின்னு பார்த்தா அபு எனக்கு மேலே சிந்தனையில் இருக்கான். அப்படியே மேலே பார்த்து ஏதோ யோசிச்சுட்ருக்கான். என்னடா யோசிக்கிற, என்னடா பண்ணுற அப்படின்னு அவன்கிட்ட வந்து விளையாண்டுட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் வந்து டைம் பாஸ் ஆச்சு. நோன்பு திறக்கும் போதே ஒரே குரல் கொடுத்துட்டே இருந்தான், நானும் வெளியில் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வெளியில் வந்தானா சும்மா இருக்க மாட்டான். கஞ்சியிலலாம் வந்துட்டு இது பண்ணுவாங்க, டிஸ்டர்பாக இருக்கும், எதையாவது சாப்பிட்டுட்டாங்கன்னா வம்பு அப்படின்ட்டு நோம்பு திறந்துட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர சொன்னோம். அப்புறம் வெளியில் வந்துட்டு சமத்தா 2 பேரும் வந்து உட்காந்துட்டாங்க. கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டே இருந்தான், என்ன யோசிக்கிறானே தெரியாமல். அதுக்கப்புறம் அவனுக்கே டயர்ட் ஆகிடுச்சு. அப்புறம் கம்முன்னு படுத்துட்டான். அப்பயும் பார்த்தா தூங்கலை. அப்பயுமே சிந்தனையில் தான் இருக்கான். அவனை ஜூம் பண்ணி வந்துட்டு வீடியோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்கேன். அவனுக்கே தெரியுது. ஃபோஸ் அழகாக கொடுத்துட்டு இருந்தான் படுத்துக்கிட்டு. அவனோட போஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து கொடுத்துருக்கான்ட்டு. காலெல்லாம் நல்லா நீட்டிட்டு அழகாக படுத்து தூங்குறான் பாருங்கள். தூங்கலை, யோசிக்கிறான். கை கீழே வச்சு நம்ம தலைமாட்டில் வச்சு படுப்போம்ல, அந்த மாதிரி கீழே தலைக்கு கீழே கன்னத்துக்கு கீழே வச்சபடி அப்படி படுத்து எதையோ சிந்திச்சுக்கிட்டு இருக்காரு. பெரிய சிந்தனை போல இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்துட்டு தொட்டுக்கிறதுக்கு வந்துட்டு பொடி மாஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். அது வந்து சகருக்குமே சேர்த்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி ரெடி பண்ணோம். அதுக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். சகருக்கு வந்து சப்பாத்தி ப்ரிப்பரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதை முடித்த உடனே பார்த்திங்கன்னா பெருநாளைக்கு துணி எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு கால் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இன்னும் 5 நாள் தான் இருக்குது. அதனால வேண்டி ரொம்ப கூட்டமாகிடும், முன்னுக்கிட்டே போயிட்டு வந்துடலாம், நைட் டைம் போனால் கொஞ்சம் ரஷ் இல்லாமல் இருக்கும், எங்களுக்கும் ஒர்க்கு வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு போல் கிளம்பிட்டோம். எப்படியும் ஒரு 10 மணி இருக்கும். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு துணி எடுக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் கிளம்பிட்டோம். ஃபேமிலியோடு தான் போனோம். அப்போ தான் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து எனக்கும் பாப்பாவுக்கும் எடுக்கிறதுக்கு தான் வந்துட்டு கடைக்கு வந்திருந்தோம். இந்த பர்பிள் கலர் டாப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது செலக்ட் பண்ணோம். நானும் பாப்பாவும் ஒரே கலர்லேயே வந்து மேட்சிங்கில் வந்து எடுத்துக்கிட்டோம். அது பாப்பாவுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2 டாப்பு, அதுக்கப்புறம் இதுக்கு பட்டியாலா பேண்ட்டு, அதுக்கப்புறம் ஷாலுமே வந்துட்டு எடுத்துக்கிட்டோம். இது கரெக்டாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நைட்டி ஒன்று எடுத்தேன் நான். இந்த ஷாப்பில் வந்து எல்லாமே கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. மேக்ஸிமம் ஷாப்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த ஷாப் வந்து ஓப்பனில் இருந்துச்சு. பெருநாள் இல்லையா, அதனால் வேண்டி மதுரை வந்து தூங்கா நகரம் இல்லை, அதனால் எல்லா கடைகளுமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிளாக் கலர் பொட்டாஸ் போட்ட மாதிரி ஒரு டாப்புமே எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பையனுக்கு வந்துட்டு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். இங்கே தான் வந்து எப்போயுமே வந்துட்டு பையனுக்கு வந்து ட்ரெஸ் எடுப்போம். ஹஸ்பண்டுக்கும் இங்கே தான் வந்து கலெக்ஷன் எப்போயுமே நல்லாயிருக்கும். நல்ல ஃப்ரெண்ட்லியான டைப்பும் கூட இந்த ஓனர். நல்லபடி வந்துட்டு இங்கே வந்துட்டு நாங்கள் எடுப்போம் எப்போயுமே. பேர் வந்து கிப்லான்னு சொல்லிட்டு மதுரையில் இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது இங்கே. எப்போயுமே தம்பிக்கு பிறந்தநாளுக்கு ஆகட்டும், பிறந்த நாளைக்கு ஆகட்டும், எங்கே வெளியே எங்கேயாவது போனோம் சடனாக எடுக்கணும் ட்ரெஸ் அப்படின்னாலுமே வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு 2 பேருக்குமே எடுப்பாங்க. துணி எல்லாமே சூப்பராகவே இருக்கும். வந்ததுமே வந்துட்டு டக்குன்னு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் கலெக்ஷன்ஸ். நம்ம கேட்குறத கரெக்டாகவே எடுத்து காட்டுவாங்க. இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா நீட்டாக வந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க. ஓனருமே வந்துட்டு நல்லா சூப்பராக ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே வந்துட்டு எடுக்க வந்தாச்சு. தம்பிக்கு தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்க்க வந்தோம். அவங்களுக்கு வந்துட்டு பேண்ட் பார்க்க வந்தோம். அதுக்கப்புறம் ஷர்ட் எடுத்துட்டோம்னா பேண்ட்டு மேட்சிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஷர்ட் செக்ஷனுக்கு வந்துட்டாங்க. ஷர்ட் வந்து இந்த க்ரீன் கலர் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு தம்பிக்கு. அதனால் வேண்டி அவர் அதை செலக்ட் பண்ணிட்டார்.
ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளா போயிட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்தோன்னா பிடிக்காமல் போயிடும்னு சொல்லிட்டு தான் பையனையும் வந்து கையோட கூட்டிகிட்டு வந்துட்டோம். நீயே வந்து எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் பையனும் பேசி ஒரு ரெடியாக வந்துட்டு மேட்ச் பண்ணி பேண்ட்டும் ஷர்ட்டும் வந்துட்டு எடுத்துக்கிட்டாங்க. எடுத்து முடிக்கவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணி 10:45 மணி இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு எப்போ சாப்பிட்றது, லேட் ஆகிடும் இல்லையா? ஸோ அதனால் இருக்கிற சப்பாத்தியை நம்ம சகருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்துட்டு இப்போ வெளியவே சாப்பிட்டுட்டு போயிடலாம் ஒரு ரவுண்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அது நைட் டைம் வந்து எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. டிராஃபிக்காக இருக்கும் இல்லையா? மத்தியான டைம்லாம் வந்தோன்னா சரியான அனல் அடிக்கும், வெயில் அடிக்கும். அந்த டைமில் நல்லா இருக்காது. நோன்பு வச்சுருக்கிறதால வேண்டி நான் அதிகமாக வெளியிலவே வரவே இல்லை. பசங்களாவது வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க வெளியில். நான் சுத்தமாக வெளியில் வர்றது கிடையாது. பார்லர் விட்டால் வீடு, வீடு விட்டால் பார்லர், இப்படி தான் வந்துட்டு அப்படியே இருந்துகிட்ருக்கேன். வெளியே ட்ராவலிங்கே வரவே இல்லை. இந்த பேக் பெயின் வேறு இருக்கிறதால இப்போ வந்து தான் வந்துட்டு வந்திருக்கு. 25வது நோம்பில் தான் வந்துட்டு வெளியவே வந்திருக்கேன் நான். அது நைட் டைம்ன்றதால ஸ்பீடாகவே வந்துட்டு வண்டி வந்துட்டு ஓட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா யாருமே இல்லை, ரொம்ப கிளியராக இருந்துச்சு ரோடு. அந்த பாலத்துக்கு மேலே வந்துட்டு வண்டி வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. ஒரு சுற்றி நம்ம போவோம் பொறுமையாகவே. இனிமேல் என்ன இருக்குது, சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் படுத்து தூங்க வேண்டிதான் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. காலையில் எழுந்திரிச்சாதான் வேலை இல்லையா? ஸோ அதனால் வேண்டி இந்த இடத்த வந்து ஒரு சுற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றணும். தெரிஞ்ச இடத்தையே மறுபடியும் ஒரு சுற்றுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து வந்து வெளியில் வந்தது வந்துட்டு ஒரு மாதம் கிட்ட அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி வந்து வெளியில் வந்தது. பேக் பெயின் இருக்கிறதால வேண்டி அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடாது டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அதனாலேயே நான் அதிகமாக வெளியிலவே போகவே இல்லை. லாஸ்ட்டாக வந்துட்டு நான் போயிட்டு வந்தது வந்து ஒரு செமினார் மட்டும் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். அதுவுமே ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி நாங்கள் 4 பேருமே வந்துட்டு ஒரே வண்டியில் தான் வந்து ட்ராவல் பண்ணோம், வேறு வழி இல்லை. ஸோ ஒரே வண்டியில் தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. கரெக்டாக வந்துட்டோம். ஒரு கடைகள் பார்த்திங்கன்னா மூடி இருந்துச்சு, சில கடைகள் மட்டும் திறந்து இருந்தது. பெட்ரோல் பங்க்கு இதெல்லாம் வந்துட்டு அப்படியே காட்டிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து 24 ஹவர்ஸ் இருக்கும். ஒரு சில பெட்ரோல் பங்க்ஸ் வந்து மூடிடுவாங்க இல்லையா? இது வந்து உள்ளே இருக்குது, ஆனாலுமே வந்துட்டு ஓப்பனில் தான் இருக்குது. உள்ளே இருந்தாலுமே வந்துட்டு ஓப்பனில் இருக்குது. அப்புறம் வந்துட்டு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க பசங்களுக்கு ஹஸ்பண்ட். இது இந்த இடத்துல இருக்குது, இது அந்த இடத்துல இருக்குது, இது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து பொதுவாக மதுரை பற்றி எதுவுமே தெரியாது. எனக்கு சென்னையிலேயாவது ஓரளவுக்கு இடங்கள் எல்லாமே தெரியும். மதுரையை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு அதிகமாக வந்துட்டு தெரியாது. இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பார்த்துட்ருக்கோம், இதெல்லாம் இங்கே இருக்கா, இதெல்லாம் அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ட்ராவலிங் விஷயம்லாம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் தான் கூட்டிகிட்டு வர்றது அந்த மாதிரி. அவங்க தான் சொல்லுவாங்க, இது இந்த இடத்துல இருக்குப்பா, இப்படி போனால் இந்த இடத்துலேருந்து இப்படி வரலாம் அப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஒரு வழியாக நாங்கள் சாப்பிட்ற கடைக்கு கொஞ்சம் கிட்டக்க ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து தலப்பாக்கட்டி ஒன்று இருக்குது, அது வந்துட்டு நடுவில் இல்லாமல் இருக்குது. அதை பற்றி பாப்பா வந்து சொல்லி சிரிச்சிட்டு இருந்தா, பாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்தில் கிட்டக்க வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து மதுரையில் வந்துட்டு மிட் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் தான் வந்துட்டு எப்போயுமே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு போய் சாப்பிடுவோம் ஃபேமிலியோட. ரொம்பவே நல்லாயிருக்கும், காம்போ ஆஃபர்லாம் போடுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். எனி டைம் கூட்டம் அதிகமாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம பாஸ் பண்ணி வந்தோம்ல, அது வந்துட்டு எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மாவும் இருக்கக்கூடிய சிலை, 2 பேரும் இருக்கக்கூடிய சிலை அது. அந்த இடத்த வந்து ஜங்ஷனாக வச்சுருப்பாங்க, 2 பேரும் இருக்கிற மாதிரி இருக்கும் அது. இப்போ வந்துட்டு தாண்டி வந்துட்டோம். அப்போ வந்து மிட் நைட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த கடைக்கு பார்த்துட்ருக்கீங்க, ஆப்போசிட்டில் இருக்கோம். இப்போ அதை டேர்ன் பண்ணி தான் வந்துட்டு அந்த பக்கம் போகணும். அந்த லைனில் நிறைய கடைகள் இருக்குது. எல்லாமே சாப்பாடு கடைங்க, கூல்ட்ரிங்க்ஸ் கடைங்க, ஸ்வீட் கடைங்க, அந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. ஆனால் எங்களுக்கு ஸ்பெஷலாக நாங்கள் போகிற கடை வந்துட்டு மிட் நைட்டு. அது வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். அங்கே சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே வந்துட்டு நீட்டாக சூப்பராக கொடுப்பாங்க. பிரியாணிஸ், அப்புறம் ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் க்ரில்டு எல்லாமே அங்கே இருக்குது அவைலபிள். எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, நான்வெஜ் எல்லாமே இருக்குது. நூடுல்ஸ் எல்லாமே வச்சுருக்குறாங்க. நம்ம என்ன கேட்குறோமோ அதை உடனுக்குடனே வந்து நமக்கு போட்டு கொடுத்துருவாங்க. ஏசியுமே இருக்குது, நான் ஏசியுமே இருக்குது. ஆனால் நாங்கள் எப்போயுமே நான் ஏசியில் தான் உட்காரோம், ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏசி ரூம் நம்ம எப்போயுமே வீட்டில் அப்படி தானே இருக்கிறோம், வெளியே போகும்போது தான் கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃப்ரீயாகவே நாங்கள் உட்காந்து சாப்பிடுவோம். ரீச் ஆகிட்டோம், கடைக்கு வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். இதுதான் வந்துட்டு அந்த மிட் நைட் கடை. நீங்களும் வந்துட்டு மதுரைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். மயோனீஸ் தான் வந்து இங்கே அட்டகாசமாக இருக்கும். ஏன்னா மயோனீஸ் வந்துட்டு பக்கெட்டில் வந்து வச்சுருவாங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இங்கே. ஏன்னா மற்ற கடைகளுக்கெலாம் போகும்போது மயோனீஸ் கொடுங்கங்கன்னு கேட்டு கேட்டு சாப்பிடணும். நானும் ஃபாத்திமாவும் மயோனீஸ் வந்து ரொம்ப சாப்பிடுவோம், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இங்கே வந்து அப்படியே வந்து பக்கெட்டோடு நீங்களே எடுத்துக்கோங்கப்பா எவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அந்த குட்டி பக்கெட்டு ரொம்பவே க்யூட்டாகவே இருக்கும். நோன்பு திறந்ததும் பார்த்திங்கன்னா நீங்களே பார்த்தீங்கல்ல, சமோசா
அதுக்கப்புறமா வடை போட்டு அந்த கப்பில் கஞ்சி குடித்தேன் பார்த்தீங்களா, அவ்வளோதான். அதனால் வயிறு ரொம்ப பசியாகவே இருந்துச்சு. வந்ததுமே நல்லா ஃபுல்ஃபில்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அப்படியே குல்ஃபி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. பார்த்துட்ருக்க அத்தனை அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய்.